ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் பை அப்படிங்கிறதான வேர்டு பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வேர்டை நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போது நம்ம ட்ராவலிங்கை பற்றி பேசும்பொழுது, நான் பஸ்ஸில் வந்தேன், நான் காரில் வந்தேன், அவன் ட்ரெயினில் வந்தான், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம பை பயன்படுத்தி பேசணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா, இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன், எதில் வந்தேன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இதுக்கு நம்ம பதில் வந்து பை பஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படிங்கிற சென்டென்ஸில் ஐ கேம் பை பஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் ட்ரெயினில் வருகிறான், அவன் ட்ரெயினில் வருகிறான். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஹீ கம்ஸ் பை ட்ரெயின், ஹீ கம்ஸ் பை ட்ரெயின். அவன் ட்ரெயினில் வருகிறான். அவர்கள் காரில் வருகிறார்கள், அவர்கள் காரில் வருகிறார்கள். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே கம் பை கார், தே கம் பை கார். தே கம் அப்படின்னா அவர்கள் வருகிறார்கள். எதில் வராங்க அப்படின்னா காரில், பை கார். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே பை பயன்படுத்தி பேசலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் பற்றி நம்ம பேசும் பொழுது நம்ம வந்து பை பயன்படுத்தி பேசலாம். இப்போது நான் ஒரு லெட்டரை மெயிலில் அனுப்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் சென்ட் த லெட்டர் பை மெயில். நான் ஒரு கடிதத்தை மெயிலில் அனுப்புகிறேன். இதை நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்லும் பொழுது, ஐ வில் சென்ட் த லெட்டர், நான் ஒரு கடிதத்தை அனுப்புகிறேன். எதில் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விக்கு நம்ம பதில் வந்து பை மெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம பை பயன்படுத்தி நம்ம பேசலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் கிரெடிட் கார்டில் பணம் கட்டுகிறேன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஐ பே அப்படின்னா நான் பணம் கட்டுகிறேன். எதில் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்விக்கு பதில் வந்து பை கிரெடிட் கார்டு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம பை பயன்படுத்தி நம்ம பேசலாம். வேறு எந்த சிச்சுவேஷனில் நம்ம பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியடுக்குள்ளே, ஒரு டைமுக்குள்ளே ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம பை பயன்படுத்தி பேச முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் மே மாதத்திற்குள் கிராமத்திற்கு போக வேண்டும், நான் மே மாதத்திற்குள் கிராமத்திற்கு போக வேண்டும். இந்த மே மாதத்திற்குள் அப்படிங்கிற சென்டென்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம எந்த சென்டென்ஸ்லலாம் பயன்படுத்துகிறோமோ அங்கே நம்ம வந்து பை பயன்படுத்தி பேசணும். இப்போது நான் மே மாதத்திற்குள் கிராமத்திற்கு போக வேண்டும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு கோ டு த வில்லேஜ் பை மே மந்த். நான் கிராமத்திற்கு போக வேண்டும். ஐ வாண்ட் டு கோ டு த வில்லேஜ் எப்போ அப்படின்னா பை மே மந்த். இந்த மாதத்திற்குள், எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதத்திற்குள், இந்த கிழமைக்குள், இந்த நாட்களுக்குள், இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தி நம்ம பேசுகிறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து பை பயன்படுத்தி பேசலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நீ மாலை 6 மணிக்குள் வீட்டில் இருக்க வேண்டும், நீ மாலை 6 மணிக்குள் வீட்டில் இருக்க வேண்டும். இந்த 6 மணிக்குள் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி பேசுகிற சென்டென்ஸில் நம்ம பை பயன்படுத்தலாம். இப்போது நீ மாலை 6 மணிக்குள் வீட்டில் இருக்க வேண்டும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ ஷுட் பி ஹோம் பை 6 PM. யூ ஷுட் பி ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்க வேண்டும். எப்போக்குள்ளே இருக்கணும்? பை 6 PM, 6 மணிக்குள். ஸோ இந்த 6 மணிக்குள், இந்த கிழமைக்குள், இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம பேசும் பொழுது நம்ம பை பயன்படுத்தி பேசலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் வீட்டின் அருகில் நின்று கொண்டு இருக்கிறான். இப்போது நம்ம பை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அருகில், அடுத்தது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி பேசுகிறோமோ அந்த சிச்சுவேஷன்லலாம் நம்ம பை பயன்படுத்தி நம்ம பேசலாம். இப்போது அவன் வீட்டின் அருகில் நின்று கொண்டு இருக்கிறான். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he is standing by the house. he is standing அப்படின்னா அவன் நின்று கொண்டிருக்கிறான். எங்கே நின்று கொண்டிருக்கிறான்? இந்த கேள்விக்கு பதிலாக நம்ம சொல்லும் பொழுது பை த ஹவுஸ், வீட்டின் அருகில். இந்த அருகில் அப்படிங்கிற வார்த்தை, அடுத்தது அப்படிங்கிறதான வார்த்தைகள்லாம் நம்ம எங்கே பயன்படுத்தி பேசுகிறோமோ அங்கெல்லாம் நம்ம பை பயன்படுத்தி பேச முடியும். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் பை த ஹவுஸ். அவன் வீட்டின் அருகில் நின்று கொண்டிருக்கிறான். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அங்கே பூங்கா அருகில் ஒரு கடை இருக்கிறது. அங்கே பூங்கா அருகில் ஒரு கடை இருக்கிறது. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, தேர் இஸ் அ ஷாப். அங்கே ஒரு கடை இருக்கிறது. எங்கே இருக்கிறது அந்த கடை? பை பார்க்.
பை பார்க் அப்படின்னா பூங்கா அருகில். ஸோ இந்த அருகில் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம பை பயன்படுத்தி பேசலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் மலைக்கு அருகில் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். அவர்கள் மலைக்கு அருகில் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். இந்த சென்டென்ஸில் அவர்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள் இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தே லிவ் இன் அ ஹவுஸ். அவர்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். அந்த வீடு எங்கே இருக்கிறது அப்படின்னா மலைக்கு அருகில். ஸோ இந்த மலைக்கு அருகில் அப்படிங்கிற வேர்டை நம்ம இங்கிலீஷில் சொல்லும் பொழுது பை த மவுண்டைன் அப்படின்னு சொல்லணும். பை த மவுண்டைன். தே லிவ் இன் அ ஹவுஸ் பை த மவுண்டைன். அவர்கள் மலைக்கு அருகில் ஒரு வீட்டில் வசிக்கிறார்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்னும் வேறு எந்த சுச்சுவேஷனில் நம்ம பை பயன்படுத்தி பேசலாம் அப்படின்னா இப்போது நான் ஆன்லைன் கிளாஸ் பார்ப்பதன் மூலம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறேன். இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்ப்பதன் மூலம் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ இதன் மூலம் நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அதன் மூலம் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரியான வாக்கியங்கள்லாம் நம்ம எங்கே பேசுகிறோமோ அங்கெல்லாம் நம்ம பை பயன்படுத்தி நம்ம பேசலாம். இப்போது நான் ஆன்லைன் கிளாஸ் பார்ப்பதன் மூலம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வருகிறேன். எப்படி அப்படின்னா பை வாட்சிங் ஆன்லைன் கிளாஸ். பை வாட்சிங் ஆன்லைன் கிளாஸ். நான் ஆன்லைன் கிளாஸ் பார்ப்பதன் மூலம். ஸோ இந்த மூலம் அப்படிங்கிற வேர்டெல்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோமோ நம்ம அங்கே பை பயன்படுத்தி நம்ம பேச முடியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நாம் கஷ்டப்பட்டு படிப்பதன் மூலம் வெற்றி பெறலாம். நாம் கஷ்டப்பட்டு படிப்பதன் மூலம் வெற்றி பெறலாம். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன் சக்சீட் பை ஸ்டடியிங் ஹார்ட். ஐ கேன் சக்சீட் அப்படின்னா நம்ம வெற்றி பெறலாம். எப்போ அப்படின்னா பை ஸ்டடியிங் ஹார்டு. பை ஸ்டடியிங் ஹார்டு. கஷ்டப்பட்டு படிப்பதன் மூலம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து மூலம் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம பேசணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது வித்தவுட் ஹெல்ப், யாருடைய உதவியுமே இல்லாமல் நம்மளாக ஒரு விஷயத்தை செய்கிறோம், அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், அப்படிப்பட்டதான சென்டென்ஸ் நம்ம பேசும் பொழுது நம்ம பை பயன்படுத்தி பேசலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் தானே செய்தார். வீட்டு வேலைகள் அனைத்தையும் தானே செய்தார் அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா he did all the homework by himself. he did all the homework. அவர் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா தானே செய்தார். பை himself. இந்த சூழ்நிலையில் நம்ம பை பயன்படுத்தி பேசலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதை நீங்களே செய்யலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த விஷயத்தை நீயே செய்யலாம் அப்படின்னு. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் டூ இட் பை யுவர் செல்ஃப். யூ கேன் டூ இட். இதை செய்யலாம் பை யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்களே ஒரு விஷயத்தை செய்யலாம், நாங்களே இதை செய்தோம். இந்த மாதிரியான வித்தவுட் ஹெல்ப், மற்றவங்க உதவி இல்லாமல் நம்மளே ஒரு காரியத்தை செய்கிற சூழ்நிலைகளை நம்ம பை பயன்படுத்தி நம்மளால் பேச முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். காலை உணவை நானே சமைப்பேன். காலை உணவை நானே சமைப்பேன். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ குக் பிரேக்ஃபாஸ்ட் பை மை செல்ஃப். ஐ குக் பிரேக்ஃபாஸ்ட் பை மை செல்ஃப். காலை உணவை நானே சமைப்பேன். இந்த நானே சமைப்பேன் அப்படிங்கிறது, நானே அப்படிங்கிற வேர்டு எங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் நம்ம பை மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வீடு முழுவதையும் தாங்களாகவே வர்ணம் பூசினார்கள். வீடு முழுவதையும் தாங்களாகவே வர்ணம் பூசினார்கள். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தே பெயிண்டட் த ஹோல் ஹவுஸ். தே பெயிண்டட் த ஹோல் ஹவுஸ். வீடு முழுவதையும் வர்ணம் பூசினார்கள். யார் அப்படின்னா தாங்களாகவே. இதை நம்ம இங்கிலீஷில் பை தெம்செல்வ்ஸ். பை தெம்செல்வ்ஸ். வீடு முழுவதையும் தாங்களாகவே வர்ணம் பூசினார்கள் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் சொல்லும் பொழுது தே பெயிண்டட் த ஹோல் ஹவுஸ் பை தெம்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது 10ஆல் பெருக்கவும். 10ஆல் பெருக்கவும் நம்ம மேக்ஸ்லலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு எண்ணை வந்து 10ஆல் பெருக்கவும், 2ஆல் பெருக்கவும், அந்த 10 ஆள் பெருக்கவும், அந்த ஆள் அப்படிங்கிறதான வார்த்தை வருது இல்லையா, அந்த இடங்களில் நம்ம பை பயன்படுத்தலாம். இப்போது 10ஆல் பெருக்கவும் அப்படிங்கிற தமிழ் சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 10. மல்டிப்ளை பை 10. 10ஆல் பெருக்கவும். இதுவே 3ஆல் வகுக்கவும். 3ஆல் வகுக்கவும். இந்த ஆல் அப்படிங்கிற வேர்டை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கே பை பயன்படுத்தி பேசலாம். டிவைட் பை 3. டிவைட் பை 3. 3ஆல் வகுக்கவும். இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் நம்ம வந்து பை பயன்படுத்தி பேசலாம். இப்போது
இந்த டேபிள் பாருங்க. நம்ம இதுவரைக்கும் நம்ம 7 சிச்சுவேஷன்ல நம்ம பை பயன்படுத்தி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம கத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பை அப்படின்னா விமானத்தில். நம்ம எதுல நம்ம ட்ராவல் பண்ணோம்? விமானத்தில், காரில், பஸ்ஸில் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம இல் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ, அங்க நம்ம வந்து பை பயன்படுத்தி நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மணிக்குள், இந்த நேரத்திற்குள் இந்த மாதிரியான தமிழ் வார்த்தையெல்லாம் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கே நம்ம பை பயன்படுத்தி பேசலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்பொழுது மெயிலில் அனுப்புகிறேன், போஸ்ட்டில் அனுப்புகிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம பேசும்பொழுது நம்ம பை பயன்படுத்தி பேசலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, அருகில், அடுத்தது இந்த மாதிரியான வேர்டெல்லாம் நம்ம எங்கே வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து பை பயன்படுத்தி பேசலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, மூலம், இதன் மூலம் செய்தேன், இதன் மூலம் கற்றுக்கொண்டேன், அதன் மூலம் நான் செய்தேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம பை பயன்படுத்தி பேசலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, வித்தவுட் ஹெல்ப், நானே ஒரு விஷயத்தை செஞ்சேன் யாருடைய உதவியும் இல்லாமல் அப்படின்னு நம்ம சொல்கிறதான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம பை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசலாம். லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, அவனால் செய்யப்பட்டது, அவளால் செய்யப்பட்டது, அவர்களால் செய்யப்பட்டது, இந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறதான வேர்டு எங்கெல்லாம் வருதோ அங்கே நம்ம பை பயன்படுத்தி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.